இருக்கு எங்க பாப்பா குட்டி எங்க போச்சு இங்க வந்துச்சு பொம்பரு பார்க்க சூப்பர் இருக்கு. சின்னடி யோசிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். போனை பண்ணு. போன் பண்றேன்னு சொன்னேன். சிங்க என்னன்னா அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நான் அவனை வர சொல்லிட்டேன். அவன் வந்ததுக்கு அப்புறம் போன் பண்ணலன்னா சொல்ல முடியாது. ரூசானி மூஞ்சிய பாத்துக்கிட்டு இருக்கேன். போன் பண்ணுடி பைத்தியமே. சின்ன கார்த்தி, ஃபோன் பண்றதுலாம் பிரச்சனை இல்ல. ஃபோன் பண்ணி என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. அது வர இல்லாம நானு சாருவை ரொம்ப திட்டிட்டேன். அவ சொல்ற மாதிரி அவ பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து யோசிச்சா மேபி கல்யாணமே ஆகல அப்படின்னா நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் தானே. இப்ப அதெல்லாம் யோசிக்கிற நேரம் இல்ல. போனை பண்ணு முதல்ல. சரி ஓகே, இருங்க ஃபோன் பண்றேன். ஷாராதே நம்மளுக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்றது. நம்மளுக்கே என்னைக்காச்சும் ஒரு நேரம் ஃபோன் கிடைக்கிது. அந்த கேப்ல நம்ம ஃபோன் எடுத்து பார்த்தா அதுலயும் இப்படி ஃபோன் பண்ணுறாங்க. ஒருவேளை அம்முக்கு ஊசி போடுறக்காண்டி ஹாஸ்பிட்டல் வந்து ஃபோன் வந்துக்குமோ? அம்மா கிட்ட ஃபோன் எடுத்துக்கிட்டா அம்மா அடிப்பா. நம்மளே பேசுவோம். ஹலோ, யார் பேசுறது? நீங்க உங்களுக்கு என்ன வேணும்? ஹலோ ரேஷ்மக்கா. ரேஷ்மக்காவோட குழந்தையா? என்னடி ஆச்சு? போன ரோஷன் குட்டி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஷார் பேசுறது என்ன பேசுறது எல்லாம் சொல்லிக்கிட்டு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான். அஷோ, அவங்கிட்ட அவங்க அம்மா கிட்ட எடுத்து போய் கொடுக்க சொல்லு. இருங்க. ரோஷன், நீ அம்மா கிட்ட போன் எடுத்துட்டு போய் கொடு. போன் அம்மா கிட்ட கொடுக்கணுமா? ஏக்க தரணும். நீங்க யாரு முதல்ல சொல்லுங்க. எனக்கு இப்படி முன்ன பின்ன தெரியவங்க கிட்ட போன் பேசக்கூடாதுன்னு மாமா சொல்லியிருக்காங்க. அதனால நான் போன் கட் பண்ண போறேன். இப்போ போன் கட் பண்றேன். ஹலோ, திடீர்னு ஃபோன் கட் பண்ணிடாதடா. நான் என்ன சொல்றது? நான் அவங்க அம்மா கூட ஒர்க் பண்றவதான். சரியா? உங்க மாமாக்கும் என்ன நல்லா தெரியும். நீ வேணா நீ அம்மா கிட்ட ஃபோன் எடுத்து போய் கொடு. அவங்க பேசிப்பாங்க என்கிட்ட. ப்ளீஸ் ரோஷன், செல்லம்ல தங்கும்ல, நீ நான் வரும்போது உனக்கு நிறைய சாக்லேட் வாங்கிட்டு வரேன். நிறைய டாய்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன். சரியா? நீ அம்மா கிட்ட இப்ப ஃபோன் எடுத்துட்டு போய் கொடு தங்கமே. அச்சோ, உங்க கொம்பு அம்மா பிரச்சனையா? அது உடனே ஃபோன் எடுத்து சொல்றீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லுங்க. பரவாயில்ல, அம்மா கிட்ட நான் போய் சொல்லிடுறேன். ரோஷன், எனக்கு ஒரு சைடு செம்ம டென்ஷன் ஆகுது. ஒரு சிரிப்பா வருது. ரோஷன் ப்ளீஸ் ரோஷன், அம்மா கிட்ட எடுத்துட்டு போய் போன் கொடு ரோஷன். சின்னடி சிரிச்சுக்கிட்டு இருக்கா? இவன் பேசுறதுலாம் அந்த மாதிரி இருக்கு. சிரிக்கிறானா? சின்ன பேசிக்கிட்டு இருக்கான்னு பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரச்சனையா? அப்ப என் கிட்ட சொல்லுங்க, நான் போயிட்டு அம்மா கிட்ட சொல்றேன்னு கேக்குறான். இவன் ஊட்டிக்கு ஒரு அளவே இல்லாம போய்கிட்டு இருக்கு. போன் என்கிட்ட கொடு. வேண்டாம் வேண்டாம், நீ குழந்தை கிட்ட பேச தெரியாம பேசி அதுக்கப்புறமா அவன் போன் கட் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் போன் பண்ண எடுக்கவே மாட்டேங்கான். மேபி அவன் கிட்டதான் போன் இருக்குன்னு நினைக்கிறேன். அதான். இல்லன்னா இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தா அப்பமே ரேஷ்மக்கா பக்கத்துல இருந்தா போன் வாங்கிருப்பாங்க. இப்படியாச்சும் அவன் கிட்ட சொல்லி ரேஷ்மக்கா கிட்ட போன் எடுத்து போய் கொடுக்க சொல்லணும். முதல்ல அவங்க அம்மா எங்கன்னு கேட்போம். இரு. ஹலோ ரோஷன், அம்மா எங்க? அம்மா ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை இருக்காங்க. அதனாலதான் நான் போன்ல வச்சு இப்படி ஒரு குழந்தை பாப்பா குட்டி எங்க போச்சு கடைக்கு போச்சு சாக்கி வாங்குச்சு பாட்டு பத்தி இருக்கேன். கடவுளே ரோஷன், ப்ளீஸ் ரோஷன், உங்க அம்மா எங்க ரோஷன்? அதை சொல்லு ரோஷன். ஏன் ரோஷன் இந்த மாதிரி எல்லாம் பண்ற? என்னடி ஆச்சு? சிரிச்சுக்கிட்டே இருக்க. அவன் அவ்வளவு கியூட்டா பேசிக்கிட்டு இருக்கான், சிரிச்சுக்கிட்டு இருக்கானா? நீ பேசி பாரு, அப்ப தெரியும். உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி சாக்லேட் வாங்க போச்சு, எங்க போச்சு, நீ என்ன பாட்டு பாட சொல்லி அவன் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான். பாட்டு படிக்கிட்டு இருக்கானா? ஆமா. எனக்கு தெரிஞ்சு போன்ல பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்திருக்கான். குழந்தைங்க பாக்குவாங்கல்ல, அந்த மாதிரி கார்ட்டூன்ஸ். அந்த நேரத்துல நம்ம போன் பண்ணதுனால சாரே எடுத்து பேசிக்கிட்டு இருக்காரு. அது சரி, இவனுக்கு எப்படி போன்ல அட்டெண்ட் பண்ண தெரிஞ்சுச்சு? இப்ப வர போன் மாடல்ஸ்லாம் என்ன ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயமா என்ன? மேல இருந்து கீழே இழுத்து விடணும், இல்ல கீழே இருந்து மேல இழுத்து விடணும். இது குழந்தைக்கு தெரியாதா? பைத்தியம். கரெக்ட் தான். உன்ன கல்யாணம் பண்ணிருக்கல. என்ன சொன்ன? இல்ல இப்ப என்ன சொன்னேன்னு கேட்டேன். ஏய், இப்ப நம்ம சண்டை முக்கியம் இல்ல. நம்ம சண்டை வீட்டுல போயிட்டு பொறுமையா வச்சுக்கலாம். சரியா? இப்ப நீ அவன் கிட்ட அவங்க அம்மா எங்கன்னு கேளு. ஹலோ, சரிங்க, நான் போன் வச்சிரேன். இதுதான் போனை கட் பண்ணிடாத. உன் அம்மா எங்கன்னு கேட்டதுக்கு பதிலே சொல்லலையே. இங்க பாரு ரோஷன், நீ உன் அம்மா எங்கன்னு இப்ப சொன்னா உனக்கு சாக்லேட்டோட நான் வீட்டுக்கு வரேன். அதனாலதான் கேக்குறேன். அம்மா அண்ணுக்கு அம்மா வந்துருக்காங்க. அதனால மம்மம் சாப்பிடக்காண்டி கூட்டு போயிருக்காங்க. அம்மா பாட்டி, அப்புறம் அனு அம்மா, அதுக்கப்புறம் நீட் அக்கா, அதுக்கப்புறம் குட்டி அக்கா, அதுக்கப்புறமா குண்டக்கா, இவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னா அவங்களுக்காண்டி மம்மம் தருக்கு அம்மா அவங்க கிட்ட இருக்காங்க. நான் கீழே ரூம்ல இருக்கேன், அவங்க ஹால்ல சாப்பிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு சாக்கிட்டாங்க. சின்னங்க சாக்லேட் கேக்குறான். போன் ஸ்பீக்கர்ல போடு. பேசுங்க. ஹலோ ரோஷன், நானு உங்க மாமாவோட ஃப்ரெண்டு பேசுறேன். உனக்கு சாக்லேட் தானே வேணும்? சாக்லேட் உன் அம்மா கிட்ட தான் கொடுத்துருக்கோம். அதை உனக்கு வாங்கி தரதுக்காண்டி தான் இப்ப போன் பண்ணோம். நீ உன் அம்மா கிட்ட போன் எடுத்துட்டு போய் கொடுக்குறியா? நான் உனக்கு இப்ப சாக்லேட் தர சொல்றேன்.
ஏமா நீங்க அம்மா கிட்ட சாக்லேட் குடுத்தீங்க, என் கிட்டே குடுத்துக்கணானா? போங்க, நீங்க அம்மா கிட்ட சாக்லேட் குடுத்தனால அம்மா எனக்கு சாக்லேட்டே தர மாட்டாங்க. நான் சும்மா சின்ன சாக்லேட் சாப்பிட்டாலே அம்மா அடிப்பாங்க. அப்ப நீங்க அம்மா கிட்ட சாக்லேட் கொடுத்தா அம்மா எப்படி எனக்கு சாக்லேட் தருவாங்க? நான் போன் வைக்க. டேய் இருடா, வச்சிடாதடா. உங்க அம்மா இப்ப சாக்லேட் தரேன்னு சொன்னாங்க. இப்பதான் 2 நிமிஷத்துக்கு முன்னாடி போன் பண்ணி பேசினேன். சரியா, நீ அம்மா கிட்ட போன் எடுத்து போய் கொடு. எப்ப பேசுறீங்க? போன் என்கிட்ட தான் இருக்கு. அப்ப எப்ப பேசுனீங்க? ஐயோ கடவுளே, இவன் என்னடி இத்தனை கேள்வி கேக்குறான்? முடியலடி என்னால. ரோஷன், இப்ப கண்டினியூ எடுத்துட்டு போய் தரலன்னு வச்சுக்கோ, நானே ஊசி போடுறதுக்காண்டி ஊசி எடுத்துட்டு வரேன். அச்சோ, ஊசியா? வேண்டாம், இந்த எடுத்து போய் தந்துடுறேன் அம்மிட்ட. சுபா ஒரு வழியா குடுக்கறேன்னு சொல்லிட்டான். சின்ன பாடுபடுத்துறாங்க. எப்படிங்க அவனை வச்சு சமாளிக்கிறாங்க? நம்ம வேணா ஒரு குழந்தைய பெத்து வளர்த்து பாப்போமா, எப்படி இருக்குன்னு சொல்லி. அப்ப தெரிஞ்சிடும்ல நம்மளுக்கு எப்படி சமாளிக்கிறாங்கன்னு சொல்லி. அப்பெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, அமைதியா இருங்க. அதான பார்த்தேன். நீ ஓகே சொன்னாதாண்டி அதிசயம், ஓகே சொல்லனா அதிசயமே இல்லடி. வேற என்ன பண்றது? வேற வழியே இல்ல. என்ன அங்க திரும்பி பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன பண்றது, ஷியாம் புலம்பல், வேற வழி இல்ல, கேட்டுக்கிட்டு இருக்கேன். சரி சரி பேசு. பேசுனா யார்கிட்ட பேசுறது? அவனை எடுத்து போய் குடுக்கறேன்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கானே. சரி, நடந்து போய்கிட்டு இருக்கானா இருக்கும். சரி, வெயிட் பண்ணி பாப்போம். இல்லனா ரகுக்கு வேணா போன் பண்ணுவோம். சரி. எப்பவுமே அம்மா வீட்டுக்கு போறது தானே. எனக்கு இந்த வாட்டி இவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஒருவேளை ரொம்ப நாள் பிரிஞ்சிருக்கணும்னு நினைச்சு கஷ்டப்படுறேனா? இல்ல அவரை பார்க்கவே முடியாத சுச்சுவேஷன் ஏதாச்சும் வந்துடும்னு மனசு படபடுக்குதா? சின்ன பிரச்சனைன்னு தெரிய மாட்டேங்குது. இப்படி கஷ்டமா இருக்கு எனக்கு. இதெல்லாம் யாரு கண்டுபிடிச்சா? அம்மா வீட்டுக்கு புருஷன் இல்லாம கண்டிப்பா போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த சடங்கு சம்பிரதாயம்லாம் ரொம்ப முக்கியமா? ஒருத்தர் கூட அம்மா வீட்டுக்கு போகாம இருந்ததே இல்லையானே. அந்த ஒருத்தர் தான் நான் இருந்துட்டு போறேன். என் புருஷன் கூட நானே இருந்துக்கலாம்ல. ஓய் பொண்டாட்டி, என்ன தனியா நின்னு பேசிக்கிட்டு இருக்க போல? அது எப்படி? ஒருத்தர் கூட போகாம இருந்திருப்பாங்கல்ல, அதே மாதிரி நானும் இருந்துக்கிறேனா? இதெல்லாம் நீ அங்கதானடி பேசணும், உன்கிட்ட தாண்டி கேக்குற. ஓய் அனு, அனு சின்ன கோமாவா? அனு, அதான் நான் கூட்டிட்டு வந்து விடுறேன்னு சொல்லிட்டேன்ல. அவங்க கிட்டயும் சொல்லியாச்சு, ஆட்டோ கொரியா அனுப்பியாச்சு. இதுக்கு மேல என்னடி? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் ஏன் கோவப்பட போறேன்? இல்லையே, கோவமா இல்ல வருத்தமா? சரி, துணியெல்லாம் எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் ரூம்குள்ள வந்தேன். காலையில எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தானே, அப்புறம் எதுக்கு மறுபடியும் வந்து நின்னுட்டு இருக்க? உங்களுக்கு என்ன? அது நான் எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து வச்சதெல்லாம் கரெக்டா இருக்கா, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேனா எனக்கு தேவையானதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலான்ட்டு வந்தேன். வேற எதுவும் இல்ல. அப்படியா? எல்லாமே எடுத்துக்கிட்டியா? தேவையானதுலாம் செக் பண்ணிட்டியா? தேவையான பொருள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டியான்னு? ஆமா, எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்ப என்ன? சரி 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 சரி, தெரியாம கிட்ட இதோ வரையிடு. சரி சரி, சும்மா தானே கேட்டேன், அழுகாத செல்லல. சரி சரி சரி, ஒன்னும் இல்ல. இப்ப எதுக்கு அழுகுற? குழந்தை மாதிரி அழுகாதடி குட்டச்சி. எனக்கு உங்களை விட்டு போக மனசே இல்ல ரகு. நீங்களும் என் கூடயே வாங்க ரகு. ப்ளீஸ் ரகு, ப்ளீஸ் ரகு, எனக்காண்டி என் கூட வாங்க ரகு. லூசே, அதான் வரேன்னு சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன? அந்த வரேன் இல்ல, நீங்க என் கூடயே வந்தாங்க இருங்க. என்னால ஒண்ணு பிரிஞ்சு இருக்க முடியாது. எனக்கு தெரியும் உங்களுக்கும் அப்படிதானே சொல்லி. ப்ளீஸ் ரகு. சரிடி என் செல்ல குட்டி, இங்க பாரு, உன்னை பிரிஞ்சு நானும் என்ன பிரிஞ்சு நீயும் இருக்க போறது இல்ல. கண்டிப்பா உன்னை வீட்டை கிராஸ் பண்ணி தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போக போறேன். வந்து அப்ப கன்ஃபார்மா உன்னை பார்த்துட்டு தான் போவேன். அப்படியே இன்கேஸ் பார்க்க முடியலனாலும் எனக்கு தான் வழி இருக்கே, செவிலேறி குதிச்சு வர தெரியுமே. அப்புறம் என்ன, நைட் டைம்ல என் பொண்டாட்டிய பார்க்க கண்டிப்பா வருவேன். இங்க பாரு, இந்த மாதிரி அழுதுகிட்டு இருந்தேன்னா அப்ப எல்லாரும் என்ன நினைப்பாங்க சொல்லு? உங்க அம்மாக்கு ஏற்கனவே சங்கடமா ஆயிட்டு, நீ வரமாட்டேன்னு சொன்ன உடனே அவங்க கஷ்டப்படுவாங்கல்ல. இவ்வளவு பார்த்து செஞ்சிருக்காங்களே. ப்ளீஸ் டி, அழுகாதடி, சொல்றது கேளு. நீ இப்படி அழுகுறன்னு தெரிஞ்சா அவங்களுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும். குட்டச்சி, உன்னை பார்க்க கண்டிப்பா வருவேன், சரியா? கண்டிப்பா வருவீங்களா? கண்டிப்பா வருவேன். சரி, நான் கேட்டதை எப்ப தரப்போற? என்ன கேட்டீங்க? என்ன கேட்டனா? மூஞ்சி பாரு. பார்க்க மாட்டேன். பார்க்க மாட்டா? அதெல்லாம் தெரியாது, இப்ப பாரு. ஏய் இங்க பாருடி. பார்க்க மாட்டேன். இப்ப பாக்கலன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் ஏடா கூடமா ஏதாச்சும் நடக்கும், பாத்துக்கோ. என்ன பிரச்சனை? சும்மா என்ன பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? இப்ப பார்க்கும்போது எப்படி இருக்கு அனுமூஞ்சி? இப்படி உருன்னு இப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே அழுமூஞ்சி அணு மாதிரி இருந்தா நல்லாவே இல்ல. ஆமா,
எப்ப பாரு அழுதுகிட்டே இருந்தா எப்படி? ரகுவோட பொண்டாட்டி அழுகலாமா? எந்த விஷயம் நடந்தாலும் அழுவே கூடாது. நல்லா போல்டா ஃபேஸ் பண்ணணும், புரிஞ்சுக்கோ. அப்படிதான் ரகு நானும் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா உங்க விஷயத்துல மட்டும் என்னால அப்படி இருக்கவே முடியாது. ஷான் தான் தெரிய மாட்டேங்குது. ஒரு சின்னதா நடந்தா கூட எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா? உங்களை விட்டு பிரிஞ்சு போறதுல என்னால முடியவே முடியல, யோசிச்சு கூட பார்க்க முடியல. இதுல எங்க இருந்து பிரிஞ்சு போய் அம்மா வீட்டுல இருக்கிறதா சொல்லுங்க. ஆமா ஆமா, இதெல்லாம் நல்லா பேசு. ஆனா புருஷன் கேக்குறத மட்டும் தந்துடாத என்ன? போங்க ரகு. சரி, அதான் பிரிஞ்சு போறேன்னு முடிவாச்சுல. கடைசியா கொடுக்க வேண்டியதை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். என்ன ரகு? ஏய், சின்னன்னு தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி நடிக்காதடி. ஒரு முத்தத்துக்காண்டி இவ்வளவு கெஞ்ச வைக்க கூடாதுடி. அதுவும் கட்டின புருஷனை பிரிஞ்சு இருக்க முடியலன்னு மட்டும் சொல்ற. அப்ப கேட்ட தர மாட்டேங்கிற. அப்ப எல்லாமே நாடகம், அப்படிதானே? அப்பெல்லாம் எதுவுமே இல்ல ரகு. ஆனா கேட்டா மட்டும் தந்துடாத. இப்ப என்ன உங்களுக்கு முத்தம் தானே வேணும்? அப்ப தரியா? பாரா, ஒரு முத்தம் கேட்ட உடனே வருது. அப்ப அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விட்டுருவேன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் நடக்கும் போலியே. ஓ, அப்ப நீங்க என்ன அம்மா வீட்டுக்கு விட்டுட்டு நீங்க மட்டும் இங்க ஜாலியா இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? இவ்வளவு நேரம் அழுமுஞ்சு மாதிரி அழுதுகிட்டு இருந்தது நான் இல்ல, நீதான் என்னை விட்டு பிரிய முடியாம. நான் ஒன்னும் உன்னை விட்டு எல்லாம் போகல, நீ தாண்டி என்ன விட்டு போற. இங்க பாருங்க, நான் ஒன்னும் வேணுக்குலாம் போல. எங்க அம்மா இந்த மாதிரி சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்றதுனால மட்டும்தான் போறேன். இல்லன்னா எனக்கும் போகணும்லாம் அவசியம் இல்ல. சரிங்க மேடம். அப்புறம் அப்புறம் என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, நான் கிளம்புறேன். ஃபிட்டா தானே போவ? சகு, ஃபிட்டுங்க முடியாது, விட மாட்டேன். அப்ப பிடிச்சு வச்சுக்கோங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல. உங்க மாப்பிள்ள தான் என்ன விட மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு நானும் இருந்துப்பேன். அப்புறம் வேற எதாலும் சொல்லுவீங்க மேடம்? மரியாதையை கிளம்ப சொல்லிட்டேன். வந்து பாக்குறேன்டி, சரியா? அந்த மாதிரி எல்லாம் உன்னை விட்டுற மாட்டேன் பார்க்காம. பார்த்து போயிட்டு வா, கரெக்டா சாப்பிடு, சாப்பிடாமலாம் இருக்காத, புரிஞ்சுச்சா? அதேதான் உங்களுக்கும். நீங்களும் கரெக்டா சாப்பிடுங்க, உடம்ப பாத்துக்காங்க. வேலைன்னு சொல்லிட்டு வேலையிலேயே இருக்காதீங்க. நான் இருக்கும் போதாச்சும் சரி என்ன பார்க்க வரணுன்றதுக்காண்டியாச்சும் வருவீங்க, அப்பயாச்சும் சாப்பிடுவீங்க. நான் இல்லைன்னா அப்படியே ஹாஸ்பிட்டல்லயே போயிருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மரியாதையா ஒழுங்கா போய் சாப்பிடுற வேலையை பாத்துக்கோங்க, புரிஞ்சுச்சா? சரி, ஓகே. என்ன சரி ஓகே அப்படிலாம் சொல்லக்கூடாது, ஓகே அப்படின்னு சொல்லணும். என் பொண்டாட்டி கட்டளை தான் செய்யாம இருக்க முடியுமா என்ன? என் பொண்டாட்டி இளவரசி இல்ல, மகாராணி. மகாராணி கேட்டா செஞ்சுதான் ஆகணும். அவங்க கட்டளை இட்டுட்டாங்க, நான் செஞ்சு தவறுன்னு வச்சுக்கோ, என் கழுத்தை கூட வெட்டுறதுக்கு தயங்க மாட்டாங்க. ஷகு, என்ன பேசுறீங்க? சும்மா 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 போங்க. சரி, போயிட்டு வரேன். ஏய் லூசே, நானும் தாண்டி வரணும், வா. சரி. உன்னை கேட்டீங்க அண்ணா, வேண்டாமா? அனு. ஹலோ சார், லைன்ல இருக்கீங்களா? போன் அம்மா கிட்ட கொடுத்தீங்களா? அம்மா உங்ககிட்ட போன் பேச மாட்டே சொல்லிட்டாங்க. அதனால அம்மா உங்க பேச்சுக்கு கோமாக்காங்களாம். அதனால அம்மா உங்ககிட்ட பேச மாட்டே சொல்லிட்டாங்க. போன் எடுத்து போய் சொல்லிட்டாங்க. நான் எடுத்து வந்துட்டேன். சொன்னது எவ்வளவு கோவமா இருக்காங்களா? அச்சோ, சேங்க ஒரு வேலை நான் சாரு கிட்ட இந்த மாதிரி பேசினது எல்லாமே சாரு சொல்லிருப்பாளோ, அதனாலதான் ரேஷ்மாக்கா என் மேல கோவமா இருக்காங்களோ. இப்ப என்னங்க பண்றது? ஷோ, பேசாம நேர்லயே போய் பேசிடுவோமா? ஏ லூசே, அவ சொல்லிட்டு போனதுல கொஞ்சம் கூட தப்பே இல்லடி. பைத்தியக்காரி பைத்தியக்காரி பைத்தியக்காரி, வாயில நல்லா வருது. ஆமா, ஆளப்பற கொஞ்சம் கூட அறிவே இல்ல. ஏதாச்சும் மூளைன்னு இருக்கா இல்லையாடி? எப்படி டாக்டருக்கு பிடிச்ச? ஆமா, என்ன மட்டும் வர அவன் தான் ஏதோ வளரிட்டு இருக்கான்னா போனே எடுத்துட்டு போயிருக்க மாட்டான். இருந்த இடத்துல இருந்தே நடிச்சுக்கிட்டு இருக்கான். அது எப்படி? அவங்க உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொல்லுவாங்க. அவங்க வாய்ஸ் ஏதாச்சும் கேட்டுச்சா? அதுவும் இவங்கிட்ட சொல்ல சொல்றாங்க. ரேஷ்மாக்கா ஒன்னும் அந்த அளவுக்கு இம்மேச்சுரானால இல்ல, உன்ன மாதிரி எல்லாம் அவங்க ட்ரீட் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீங்க, அடி வாங்க போறீங்க. ஏய் அமைதியாருடி. ரோஷன், இப்ப எடுத்துட்டு போய் தரியா இல்லையா நீ? ஓ, என்கிட்ட நீங்க சண்டை வரீங்கன்னா எங்க என் மாமா கிட்டே நான் சொல்லி கொடுப்பேன். நீங்க என்கிட்ட சண்டைக்கு வரீங்க அப்படின்னு சொல்லி. ஆமா, நீங்க என்கிட்ட சண்டை போட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் எங்க மாமா கிட்ட சொல்லி உங்களை அடிக்க சொல்லிடுவேன், பாத்துக்கோங்க. எங்க மாமா பெரிய டாக்டர், உங்களுக்கு ஊசி போட்டுருவாங்க. அம்மா கிட்ட என்ன போன் தர மாட்டேன், போங்க. சிவன் கிட்ட போன் யார் கொடுத்தா? யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் போல. இவன் போனை எடுத்தாலே ரேஷ்மா அடி பிச்சு போட்டுருவா. சிவன் போனை எடுத்து யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா? ரோஷன், அச்சச்சோ, பாத்து வந்துட்டேங்க. நான் போன் வச்சிரேன். டேய், யாரா போன் குடுறா? ஹலோ, யார் பாத்தீங்க? பாட்டி, நானு ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறேன். ரேஷ்மாக்கா கிட்ட பேசணும். கொஞ்சம் போனை ரேஷ்மாக்கா கிட்ட கொடுக்குறீங்களா? ரொம்ப எமர்ஜென்சி பாட்டி. ரேஷ்மா கிட்ட பேசணும்னா அவளுக்கு தானே போன் பண்ணி இருக்கணும். நீங்க இவன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ பாட்டி, இது ரேஷ்மாக்கா போன் தான். நீங்களும் வேற ஏன் பாட்டி? ஏற்கனவே அவன் படாத பாடுபடுத்திட்டான். கொஞ்சம் எமர்ஜென்சி, கொஞ்சம் அவங்க கிட்ட கொடுங்களேன். சரி, நான் கொண்டு போய் கொடுக்கேன். ஏம்ல குட்டி வாண்ட காது பிடிச்சு திருக்கி போடணும். ஆமா, எவ்வளவு தைரியம் இருந்தா போன் எடுத்துட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கா நீ? உன்ன உன் அம்மா அடிக்கிறதுல தப்பே இல்லல.
உனக்கு சப்போர்ட்டுக்கு வர பாரு. இல்ல போன் பண்ணி ஒருத்தவங்க அம்மா கிட்ட கொடுனா கொடுக்க மாட்டியோ? நீ போன் எங்கனே வச்சு பேசிக்கிட்டு கிடக்கா? நீ அவ்வளவு பெரிய ஆளாயிட்டியோ? அச்சோ பாட்டி, அவங்க அம்மா கிட்ட தர சொல்லி நீ சொல்லவே இல்லையே. அப்ப எப்படி அம்மா கிட்ட தர முடியும்? அவங்க எனக்கு தான் ஃபோன் பண்ணாங்க, எனக்கு சாக்கி வாங்கி கொடுத்தாங்களாம். அத பத்தி தான் நாங்க பேசியிருந்தோம். நீ வந்து கேட்டு பாரு. ஆமா, உனக்கு எல்லாரும் சாக்கி வாங்கிட்டு வந்துருவாங்க. இரு, உன் அம்மா கிட்ட போய் சொல்றேன். அன்னைக்கிட்டு இருந்தா மூஞ்சி புடிச்சு குடுத்து விடுவேன். ஆமா, ஆள. என்னாச்சு பாட்டி? என்னத்த சொல்ல, உனக்கு போன் வந்திருக்குடி, அதை எடுத்துட்டு வந்து உன் பையன் பேசிக்கிட்டு கிடக்கான். ரோஷன், நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி போன்லாம் எடுத்து பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா அதுல இருந்து பூச்சாண்டி வந்து உன்னை தூக்கிட்டு போறாரு. நான் கேட்கவே போறது இல்ல, பாத்துக்கிட்டே இரு. யாரு நீ? குட்டி பாப்பா? சரி விடு பாட்டி, போனை கொடு. இந்தா பேசு. சரி, அனுவிய ராகவும் கிளம்ப வேண்டிய நேரம் ஆச்சு. நான் அப்படியே ராகு வரதுக்கு முன்னாடி ஆர்த்தி எடுத்து அனுப்பிட்டு வரேன். சரி பாட்டி. ஹலோ, சொல்லு ஜெனிஃபர். இப்பதான் பார்த்தேன், சாரி. குழந்தை போனை வச்சுக்கிட்டு இருந்ததுனால கவனிக்க முடியல. என்னாச்சு ஜெனிஃபர்? ஏதாச்சும் எமர்ஜென்சி கேஸா? ஹாஸ்பிட்டல்ல இப்போதைக்கு நான் வர முடியாதுன்னு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன்ல, வீட்டுல ரிலேட்டிவ்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஜூனியர்ஸ் இருக்காங்க தானே? அதுவும் சீனியர் ராம்குமார், அவரை வச்சு மேனேஜ் பண்ண முடியுமா? இல்லைன்னா ஆதிக்கு ஃபோன் பண்ணவா? அஷோ அக்கா, தேங்க் காட், நல்ல வேலை லைன்ல வந்தீங்க. அதெல்லாம் இல்லக்கா, ஹாஸ்பிட்டல் விஷயம் இல்ல, வேற விஷயம்க்கா. அது வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு தான் ஃபோன் பண்ணேன். தப்பா எடுத்துக்காதீங்க. சாரு பத்தி தான்க்கா கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன். அவங்க இன்னைக்கு காலையில எதுக்குக்கா இங்க வந்தாங்க? ஷோ, நானே ஃபோன் பண்ணி உனக்கு சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன் பாரு. அவ அந்த பையனை அடிச்சிட்டான்ல, கார்த்தியோட ஃப்ரெண்டு. பேர் கூட தெரியல, சம்திங். அவர்கிட்ட சாரி கேட்கறக்காண்டி தான் வந்தா. நைட்டெல்லாம் ஒரே அழுக, நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தா. சாப்பிட கூட இல்லை, பாவம். அதனாலதான் சரி நீ போயிட்டு முதல்ல சாரி கேட்டுட்டு வா, அதுக்கப்புறம் நீ நார்மல் ஆயிருவேன்னு சொல்லி நான் தான் அனுப்பி விட்டேன். வந்தாளா? நான் சாரி கேட்க சொல்ல, அவளே ஒத்துக்கிட்டா நான் சாரி கேட்கணும், அதான் தப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. என்னாச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா மறுபடியும்? அதெல்லாம் பிரச்சனை இல்லக்கா. ஆக்சுவலா நான் பேச வந்த விஷயமே வேற. சாருவும் ஒருத்தரும் லவ் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு நேற்று சண்டையில சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அந்த பையன் யாருன்னு தெரியுமாக்கா உங்களுக்கு? அவர் எங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு, சாரு எந்த ஒரு, அதெல்லாம் ஏதாச்சும் தெரியுமா உங்களுக்கு? அவ ஆக்சுவலா நல்லா படிக்கிற பொண்ணு. ரகுவை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் சுத்திக்கிட்டு இருந்தா. ஆக்சுவலா அது லவ்னு கூட இல்ல, பப்பி லவ்னு வேணா வச்சுக்கலாம். வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் சும்மா ஒரு கிரேசினஸ்ல அவ மேல நீ மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அவ மனசுலயும் சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை வளர்ந்துட்டு. மத்தபடி அவ சின்சியராலாம் லவ் பண்ணல. அவனுக்கு அவளை பிடிக்கலன்னொடனே அவளே ஒதுங்கிட்டா. அங்க இருந்து எங்க கிட்ட சொல்லிட்டு ஹையர் ஸ்டடீஸ்க்காண்டி அப்ராட் போறதாதான் பிளானு. 1 மந்த்ல போன் பண்ணி கேட்டதுக்கு, இல்லக்கா நான் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன், அவரை விட்டுட்டு போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னா. சரி, ஓகே, அவளுடைய லைஃப், அவ டிசிஷன்ஸ் அவ எடுத்துப்பான்னு சொல்லி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஃபோன் பண்ணி மாமா தான் சொன்னாரு, இந்த மாதிரி யாரோ ஒரு பையனை லவ் பண்ணி அது ப்ராப்ளம் ஆகி அவன் விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு. அவ பெங்களூர் தான் ஸ்டே பண்ணிருக்காங்க. அவங்க மொத்தமாவே வந்து பெங்களூர்ல தான் இப்போதைக்கு ஃபேமிலியாவே இருக்காங்க. ஏன் நீ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? அது வந்துக்கா, ஆக்சுவலா என்னன்னா, காலையில இங்க வந்திருந்தாங்க. நான் ரொம்ப அவங்கள ஆஷா திட்டேன்க்கா. அந்த இதுல வந்து கொஞ்சம் நிறைய விஷயம்ஸ்லாம் அவங்க சொன்னாங்க. அதை கிளாரிஃபை பண்ணலான்னு ஃபோன் பண்ணேன். நீங்க இப்ப சொல்றீங்களாக்கா ஒரு பையனை பத்தி, அந்த பையன் வேற யாரும் இல்ல, கார்த்தியோட ஃப்ரெண்டு தான். நேத்து அவ கோவப்பட்டு ஒருத்தனை அடிச்சால, அவங்க தான். சின்ன ஜெனிஃபர் சொல்ற? அப்போ சாருவை ஏமாத்திட்டு போனது அவன் தானா? இந்த விஷயம் நேத்தே எனக்கு தெரிஞ்சிருந்தேன்னு வச்சுக்கேன், நானும் இன்னொன்னு சேர்த்து கொடுத்துருப்பேன். பொறுக்கி ஒரு பொண்ணை விழுந்து லவ் பண்ணிட்டு கடைசியா பெரிய நல்லவன் மாதிரி நேத்து சீன் போட்டுக்கிட்டு இருந்தான். இவன இதனாலதான் அவ அழுதுகிட்டே இருந்தா போல. சி, நானும் இது தெரியாம நீ போய் சாரி கேளு அது இதுன்னு சொல்லிட்டேன். முதல்ல அவளுக்கு போன் பண்ணணும், சின்ன சொல்லணும். அக்காக்கா ஒரு நிமிஷம். ஆக்சுவலா அந்த அண்ணாவும் இவளை ஏமாத்தலக்கா. சின்ன வரைக்கும் அவளை நினைச்சுதான் இவங்களும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃப்ரெண்ட் இன்விடேஷன் கொடுத்திருக்காங்க. அதை வச்சுதான் இவரும் இவங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டு இதுக்கு மேல இவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒதுங்கி இருந்திருக்காரு. நிறைய வாட்டி ட்ரை பண்ணிருக்காரு. பட் ஆனா அவங்க யூஸ் பண்ண சிம் கார்டு, போன் எல்லாமே வந்து அவங்க மாத்திட்டாங்களா இல்ல என்னன்னு தெரியல, அவங்கள ரீச்சே பண்ண முடியலன்னு சொன்னாரு. அதை உங்ககிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கலான்ட்டு. அவங்களுக்கு நிஜமாவே கல்யாணம் ஆயிட்டா? என்ன சொல்ற? அவனும் ஏமாத்தல அப்படின்னா இவளுக்கெல்லாம் கல்யாணம் எல்லாம் ஒன்னும் ஆகல. இந்த ஸ்டூபிடான கான்ட்ரவர்சி எல்லாம் யாரு முதல்ல கிரியேட் பண்றா? ஆமா, அவளுக்கு கல்யாணம் எல்லாம் ஆகல. இன்ன வரைக்கும் இவனை நினைச்சுக்கிட்டு தான் அவளும் உருகிட்டு இருக்கா. ஆமா, போன் வந்து ஏதோ மிஸ் ஆயிட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா ரீசெண்ட் டேஸ்ல. மேபி அதனால கூட அதை இக்னோர் பண்ணிருக்கலாம்னு வச்சுக்கியேன். அதுக்காண்டி அவனும் அப்படியே விட்டுட்டு போயிருவானா சொல்லு?
இதெல்லாம் ரொம்ப டூ மச். கல்யாணம்னு யார் சொன்னதா அவனுக்கு? அக்கா அந்த அண்ணன் மேல தப்பு இருக்கா மாதிரி எனக்கும் தெரியலக்கா. அவங்க தான் ஐ மீன் சாரு தான் இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க எனக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு. அதனாலதான் அவங்க டீசெண்டா அதுல இருந்து ஒதுங்கி இருக்காங்க. அதான் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்கலாம்னு சொல்லிட்டு. இங்க பாருமா, அவளுக்கு கல்யாணம் எல்லாம் ஆகல. அவ இன்ன வரைக்கும் அவனை நினைச்சுதான் உருகிட்டு இருக்கா. அவனும் அதே மாதிரி இருந்தா ஹாப்பி தான். பட் ஆனா இவங்க 2 பேருக்குள்ள இந்த சண்டை வர்றதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியல. மேபி நான் கேட்டுட்டு வேணா சொல்றேன் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு, யார் மேல தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேணா பேசிக்கலாம். அவ வந்திருந்தான்னா அவளை வீட்டுக்கு வர சொல்லு. இதுக்கு மேல அங்க இருக்கிறது அவ நல்லது இல்ல. ஆமா, அந்த பையனும் அங்கதானே இருக்கான். ஆமாக்கா. சரி ஓகேக்கா, பாய், தேங்க்ஸ்க்கா. சின்ன கார்த்தி இவங்க எப்படி சொல்றாங்க? அப்போ அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதானா? ச்சே, நானும் அவங்க புரிஞ்சுக்காம ரொம்ப திட்டிட்டேனே. இப்ப என்ன பண்றது கார்த்தி? அப்பமே சொன்னேன் எதையும் யோசிக்காம பேசாதன்ட்டு. வாய்க்கு வந்ததெல்லாம் நல்லா பேசி விட்டுட்டேன். பாவம் அந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். அந்த பிள்ளை மேலயும் எந்த தப்பும் இல்ல. இந்த நாய் வரட்டும், இந்த நாய்க்கு இருக்கு. ராக்கி என்ன மேலேயும் எந்த தப்பு இருக்க மாதிரி எனக்கும் தெரியல. சும்மா அவங்களே குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, ரொம்ப ராக்கி அண்ணன். அவனை எவ்வளவு நேரம் ஆச்சு கூப்பிட்டு. சாரி இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. வருவாங்க, வெயிட் பண்ணுங்க. பாவம் அவங்களே. சாரி, அவன் பாவமா சின்ன குழப்பி வச்சிருக்கானே தெரியல. ஒரு பொண்ணு வேண்டான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு வந்துருவானா? பைத்தியக்காரன். இதுல லவ் ஃபெயிலியர் வேற சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். உங்க கூட கம்பேர் பண்ணும்போது அவங்க எவ்வளவு பரவாயில்ல. என்னடி சொன்ன? ஒன்னும் சொல்லலையே. வாய் அதிகமாயிட்டுடி உனக்கு. சிறுக்கு இரு. அதான் வாய் அதிகமாயிட்டு. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இருக்கு. அம்மாவை எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணணும்? ஒரு 1 hour டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்ல. ரேஷ்மாக்கா வர வரைக்கும் இருக்கலாம்னு நினைச்சேன். மேபி அவங்க வரக்கு நேரம் ஆகும். நான் ஷிஃப்ட் அப்படியே முடிச்சுட்டு அப்படியே கூட்டிட்டு போயிருவோம். சரி ஓகே. இந்த விஷயத்த அவன் கிட்ட சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவான். இத்தனை நாள் அவ்வளவு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தான்.